ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசு மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 8வது படித்தவங்கலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் பல விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. முக்கியமாக எக்ஸாம் எதுவுமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். மாதம் 12,000 முதல் 15,000 வரை சம்பளம் தராங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பலவிதமான போஸ்ட் இருக்குங்க. எல்லாத்துக்குமே இன்டர்வியூ மட்டும்தான். நல்லா பாருங்கள். நீங்கள் எதுக்கெல்லாம் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 8th படித்தவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டட் 8th பாஸ் வித் தமிழ் ரீடிங் ரைட்டு. தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே போதும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக பண்ணலாம். இது முற்றிலும் தற்காலிக வேலை தாங்க, பெர்மனன்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. டிகிரி படித்தவங்களுக்கு, டிப்ளமோ படித்தவங்களுக்கு, 8th படித்தவங்களுக்குலேருந்து எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதுங்க, ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சுக்கோங்க. உங்களோட 10th 12th டிகிரி சான்றிதழ்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு நகல்கள் அண்ட் கேஸ் பில், இபி பில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் எது மூலயமா கொடுக்கலான்னா நேர்லேயோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமோ இதை நீங்கள் அனுப்பலாம். இப்போ இந்த வேலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, இந்த வேலை வாய்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, தற்காலிக அடிப்படையில் தான் நிரப்பப்படுறாங்க. விண்ணப்பத்தை கடைசி தேதி எப்போன்னா 23 ஜூலை 2026 மாலை 5:45 மணிக்குள் நீங்கள் இதை கொடுத்துடணும். அவங்க கொடுக்க வேண்டிய அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போய் நீங்கள் சமர்ப்பிச்சிடணும். இது எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், kanjipuram.nic.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் தென் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இபி பில் இல்லை கேஸ் பில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணி, டைம் இல்லைங்க, இன்றைக்கே 22 ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணுறதோட டேரெக்டாக போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க.